ஆடி மாதம் முதல் அறுவடை. இன்றைக்கி நம்ம அறக்க போகிறோம் கத்திரிக்காய். இதை பாருங்க எப்படி சூப்பராக இருக்குது காய், வெள்ளைக்காய். பிஞ்சாக தான் இருக்குது, அறுத்துடலாம். இருந்தாலும் ஆடி மாதம் நட்டு முதல்ல அறுவடை நம்ம இன்றைக்கி அறக்கிறோம் கத்திரிக்காய். எல்லாம் இருக்குது பாருங்க, சின்ன சின்ன காயா. பாருங்க 9 காய், 9 கத்திரிக்காய் நல்லா பெருசு பெருசாக இருக்குது பாருங்கள். எப்படியே நாட்டு கத்திரிக்காய் தான் இதுவும். பல்லாவரத்தில் வாங்கியிருந்த ரோஸ் செடி நல்லா சூப்பராக பூத்திருக்கு பாருங்கள். நம்ம இப்போ ரோஸு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். ரோஸு இதை கட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி. இது ஒயிட் ரோஸ். இது இந்த காயை நம்ம அறுவடை பண்ணிக்கலாம் இன்றைக்கி. பாருங்கள் சூப்பராக இருக்குது காய். இந்தமாரி நீங்களாம் நட்டு அறுவடை எடுங்க. இப்போ மல்லிகைப்பூ பறிச்சிக்கலாம் பாருங்கள். மல்லிகைப்பூ எப்படி இருக்குது, திருவாச்சி மல்லிகை. இது வந்து ரோஸு பாருங்கள். ரோஸு நல்லா இருக்குது பாருங்கள் சூப்பராக. மல்லிகைப்பூ, பீரக்குங்காய் 4 பீரக்குங்காய் எப்படி இருக்குது பாருங்கள். இதுதான் இந்த ஆடி மாதம் முதல்ல அறுவடை எடுத்துக்கேன். இனிமேல் தான் நிறையா அறுவடை கிடைக்கும். இதுமாரி நீங்களும் மாடியில் பயிர் வச்சு நல்லா அறுவடை எடுங்க. இயற்கையான பொருள் சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக இருங்க. வணக்கம். இப்போ பூ பறிச்சிக்கலாம் பாருங்கள். மல்லிகைப்பூ எப்படி இருக்குது, குண்டு மல்லி. மாரி நம்மள ஒரு 2 செடி வச்சிட்டோம்னாக்கா போதும். வீட்டுக்கு சாமிக்கெல்லாம் பூ கிடைக்கும், சாமிக்கும் கிடைக்கும், நம்மளும் வச்சுக்கலாம். 2 செடி 2 பேக்கில் வச்சுக்கலாம் மட்டும் போதும். இந்தமாரி மல்லி செடி.
வந்து ஜாதி மல்லி பறிச்சிக்கலாம் பாருங்கள், எப்படி பூத்துருக்கு. இது வந்து ஜாதி மல்லி. சாயந்தரமே பறித்தா அரும்பாட நல்லாயிருக்கும். பூத்து போச்சு, நேற்று வந்து பறிக்கலை, அதனால் இப்போ வந்து பறிக்கிறேன். பாருங்க, அவரை செடியில் இப்போ தான் பூ எடுக்குது. நல்லா சூப்பராக இருக்குது பாருங்கள் பூங்க. தக்காளி செடி எல்லாம் கொத்தரங்காய், கொத்தரங்காயிலே பூ எடுக்குது. கொத்தரங்காயிலே எப்படி பூ பாருங்கள். இன்னொரு வாரம் போனால் அப்படியே காய் வச்சிடும். இது வந்து வெள்ளரி காய் அதான் பூ எடுக்குது. எல்லாம் கத்தி செடி சூப்பராக வராங்க பாருங்கள். சூப்பராக இருக்குது பாருங்கள். நட்டு ஒரு மாதம் ஆயிடுச்சு. எல்லாம் காராமணி காய் கொத்து கொத்தாக வைக்குது பாருங்க. எல்லாம் காராமணி நீட்டாக இருக்குன்னு பார்த்தா சின்ன சின்னதாக இருக்குது. விதைக்கு சின்ன விதை காராமணி பழகுது. அவங்க விதை குத்துது சின்ன சின்னதாக தான் இருக்குது, ரொம்ப நீட்டாக இல்லை. நிறைய இப்போ தான் பிஞ்சு வைக்குது. இதெல்லாம் பிஞ்சு பாருங்கள். பிஞ்சு கொத்து கொத்தா பூ நிறைய இருக்குது. எல்லாம் தக்காளி செடி இப்போ தான் பூ எடுக்குது. தக்காளி செடி பாருங்கள், எல்லாம் இப்போ தான் பூ வைக்குது. எல்லாம் இப்போ தான் பூ வைக்குது. நீங்கள் தான் காய் பிடிக்கும். இது வந்து தக்காளி செடி இப்போ தான் பூ எடுக்குது. இதெல்லாம் பூ எடுக்குது தக்காளி செடி. இது வந்து கத்திரி செடி, வெள்ளை கத்திரிக்காய் வெள்ளையாக பூ எடுக்குது. வெள்ளை கத்திரிக்காய் பழகுது. காய்ச்சா தான் தெரியும் எப்படி காயின்னு. நான் இது வந்து விதை வாங்கியாந்து போட்டேன். இந்த முள் கத்திரிக்காய் மட்டும்தான் நான் விதை பிடிச்சி வச்சேன். இதெல்லாம் இந்த கத்திரி செடியில் நான் விதை எடுத்து வச்சுது. முள் கத்திரிக்காய் இதெல்லாம் இன்னும் பூ வரல. இது வந்து வெள்ளரி பழம் இப்போ தான் பூ எடுக்குது. இதெல்லாம் அவரைக்கொடி ஏற்ற பாருங்கள் எப்படி சூப்பராக. இது பாவக்காய் எடுத்தா பாவக்காய் வச்சுக்குது. 2 பாவக்காய் இருக்குது. எல்லாம் வெள்ளரி செடி, பாவக்காய். இது வந்து காராமணி. இது வந்து முள்ளங்கி சூப்பராக வளர்கிறாங்க. எல்லாம் முள்ளங்கி. இந்த 2 கூடையில் வந்து பாலாக்கு, ரோஸ் செடி. இது காணு, ஸ்வீட் காணு நல்லா வளைச்சா வருது. 2 கூடையில் இருக்குது ஸ்வீட் காணு. இது வந்து வெண்டைக்காய் செடி பாருங்கள். வெண்டைக்காய் வச்சு பாருங்கள். வெண்டைக்காய், வெள்ளை வெண்டைக்காய்.
இது வந்து சிகப்பு வெண்டைக்காய். இப்போ தான் பூ எடுக்குது. எல்லாம் சிகப்பு வெண்டைக்காய். இப்போ தான் பூ எடுக்கிறாங்க. தூதுவளை, இது தூதுவளை, இது ரோஸ் செடி, பட் ரோஸ், இது மல்லிகைப்பூ செடி மொட்டை வச்சுக்குது பாருங்கள். அப்படி இது வந்து ராக்கெட் போஸ்ட். அதான் ஏறுறாங்க கொடி நேரி வருது. இப்போ தான் வளருது. 2 வருஷம் ஆச்சு. இது வச்சு 2 வருஷம் ஆகுது. இன்னும் பழம் காய்க்கலை. இதில் வந்து சிகப்பு பொன்னாங்கண்ணி, சீமை பொன்னாங்கண்ணி சூப்பராக இருக்குது பாருங்க. அது வந்து பூசணி கொடி. இது வந்து பூசணி கொடி சூப்பராக வளர்கிறாங்க. பொங்கலுக்கு வந்து பூசணிக்காய் காய்க்கணும். இதில் ஒரு பூசணிக்காய் காய்ச்சா கூட போதும் பொங்கல் கும்பிட்றதுக்கு. எல்லாம் அவரைக்கொடி நல்லா பந்தலில் ஏறிட்டாங்க பாருங்கள். எப்படி நம்ம போன வீடியோவில் போட்டேன், சின்ன சின்னதாக ஏறிச்சு. இப்போ பாருங்கள் நல்லா ஏறிட்டாங்க பாருங்கள். நல்லா அவரைக்கொடி. இது வந்து பீர்க்கங்காய். நல்லா பீர்க்கங்கொடி. ஒரு குட்டி பீர்க்கங்காய் ஒன்றுக்குது. இதுதான் வளர்கிறாங்க. ஏற்கனவே 4 பீர்க்கங்காய் நான் அறுத்துட்டேன். இது வந்து மிளகா செடி. இப்போ தான் மிளகா வச்சிருக்கு பாருங்க. குட்டி குட்டியாக இருக்குது மிளகா. இப்போ தான் பிஞ்சு விடுது. இது வந்து சொரக்காய் பாருங்கள் பிஞ்சு. 2 சொரக்காய் இருக்குது. ஒன்று இங்கே ஒன்று, இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். 3. அப்புறம் இந்த சைடில் ஒன்று இருக்கும். குட்டியாக பிஞ்சு விடுதுங்க. எல்லாம் செடியாக வர இப்போ தான் பூ பூக்குது. இதெல்லாம் காய்ச்ச உடனே அப்போ எடுத்து வீடியோ போடுறேன். முள்ளங்கி, பொன்னாங்கண்ணி கீரை. இதெல்லாம் பொன்னாங்கண்ணி பாருங்கள்.